விஜய் 200 கோடி வாங்குறாராம், அது திமுக போட்ட பிச்சையாம். இன்னைக்கு 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறானுங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை. திமுக தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி வச்சுருக்காங்களாம். அதனால தான் அவர் விஜய் 200 கோடி வாங்குறார். அது காரணமே இவங்க தான். ஏற்கனவே ஜட்ஜுங்கள் எல்லாம் என்ன சொன்னார், கருணாநிதி போட்ட பிச்சைன்னாரு. இப்போ விஜய் 200 கோடி வாங்குறது திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிறது. அப்போ இவர் 200 கோடி வாங்குறாரு ரஜினிகாந்த், அதுவும் திமுக போட்ட பிச்சையா? இல்லை கமலஹாசன் 150 கோடி வாங்குறாரு, அதுவும் திமுக போட்ட பிச்சையா? கமலஹாசன் இதை ஒத்துக்கிறீங்களா? மற்ற நடிகர்கள்லாம் 100 கோடியை தாண்டினவங்க அத்தனை பேருமே பிச்சைக்காரங்களா? நீங்கள் போட்ட பிச்சை தானே. அதுக்கடுத்தது உருவ கேலி பண்ணுறாரு, விஜய் மூஞ்சியை பாருங்கன்னு, பிச்சைக்காரன் மாதிரி இருக்காங்கிறது. திமுகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னா 200 கோடி ரூபாய்லாம் சினிமாவுக்கு வாங்கியிருக்க முடியாது. இந்த திமுக இல்லாமல் இருந்ததுன்னா இவெல்லாம் பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்துக்க வேண்டிய ஆள். பிச்சைக்கார மாதிரிங்கிற மூஞ்சை வச்சுக்கிட்டு பிளாட்பாரத்தில் பிச்சை எடுக்கிற மாதிரி முகத்தை வச்சு நிற்கிறவனுக்கெல்லாம் 200 கோடி ரூபாய் சினிமாவில் வருதுன்னா நாம் இங்கே காப்பாற்றி வச்சு இந்த மண்ணை சினிமா ரசிகர்களா தமிழ் ரசிகர்களா மாற்றி வச்சதுனால தான் இவங்கெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரர்கள் என்ன அவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? பிச்சைக்காரன் இதில் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்னு அந்த விஜயை சொல்ல இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு தலைவர் அமைப்பு செயலாளர் பேசுனா என்ன அர்த்தம்? இப்போ உண்மையிலேயே இவங்க ஃபோட்டோவை வச்சுக்கோங்க, விஜய் ஃபோட்டோவையும் இவர் ஃபோட்டோவையும் பக்கத்தில் வைங்க, யார் மாதிரி இருக்காங்கிறத நீங்களே முடிவு பண்ணலாம். அவங்க இவங்கள பார்த்து பிச்சைக்கார மாதிரி இருக்கான்னா என்ன அர்த்தம்? உங்கள் திமுகவில் இருப்பவர்கள்லாம் அழகர்களா? அழகு அப்படியும் குட்டுதா? மற்றவர்கள் இந்த அளவுக்கு இதாக தரம் தாழ்ந்து பேசலாம்? அதுதான். அதுக்கு அடுத்தது அவர் விஜய்க்கு நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு 200 கோடி கொடுக்குறாங்கன்னா ஒரு படம் 500 கோடி கலெக்ட் பண்ணுது. ஆக அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம், படத்துக்கு ரசிகர்கள், வசூல், இதை வச்சு தான் அவங்களுக்கு மார்க்கெட்டு. உங்கள் கருணாநிதி நீங்கள் திமுகவும் போட்ட பிச்சை என்னங்கன்னா இதை விட என்ன கேவலம், பைத்தியக்காரங்க தானே உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்படி தரம் தாழ்ந்து பேசலாமா?